தாழை வனத்திற்குள் ஒளிந்திருக்கும் 2 அற்புத தீர்த்தங்கள், தேவ தீர்த்தம் மற்றும் அமுத தீர்த்தம். இவை இரண்டும் ஸ்ரீ நம்பு நாயகி அம்மன் கோவிலுக்குள் அமைந்துள்ள மிக முக்கியமான தீர்த்தங்கள் ஆகும். தேவ தீர்த்தத்தின் வரலாறு. ஆதிகாலத்தில் தேவர்கள் கந்தமாதனச்சாரலில் மகேஸ்வர யாகம் செய்தனர். யாகம் முடிந்தபோது பிரம்மதேவர் காட்சியளித்து அந்த யாக குண்டத்தை தீர்த்த குண்டமாக மாற்றி புனிதமாக்கினார். அவர் தேவர்களிடம், இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கு மகேஸ்வர யாகம் செய்ததற்கு சமமான பலன் கிடைக்கும், பூவுலகில் உயர்ந்த சுகபோகங்களும் இறுதியில் மோட்சமும் கிடைக்கும் என்று அருளுரை வழங்கினார். அந்நாள்களில் நிடதபுரி மன்னன் கிருதவர்மன் தனது 72வது வயதில் புத்திர பாக்கியம் வேண்டி 15 நாட்கள் அன்னதானம், ஸ்வர்ணதானம், கோதானம், வித்யாதானம் போன்ற தான தர்மங்களையும் செய்து ஸ்ரீராமநாதர் மற்றும் ஸ்ரீ நம்பு நாயகி அம்மனை பக்தியுடன் வழிபட்டார். அதன் பலனாக அவர் புத்திர பாக்கியம் பெற்றார். தேவர்களுக்கு நேரடியான தொடர்பு கொண்டதால் இது தேவ தீர்த்தம் என போற்றப்படுகிறது. அமுத தீர்த்தம் தேவ தீர்த்தத்துக்கு அடுத்ததாக அமைந்துள்ள மிக புனிதமான தீர்த்தமே அமுத தீர்த்தம். இந்த தீர்த்த நீரை அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் மரபு உள்ளது. அமுத தீர்த்தம் கலந்து வழங்கப்படும் மஞ்சள் பிரசாதம் சர்வரோக நிவாரணம் என்று புகழ் பெற்றது. சுலோதரன் என்ற இலங்கை அரசன் நோயால் அவதிப்பட்ட போது நம்புநாயகி அம்மனை வணங்கி இத்தீர்த்தத்தை பூஜை செய்து பருகியதால் குணமடைந்தார் என்றும், பலருக்கும் திருமணத்தடை நீக்கி குழந்தை பாக்கியம் அளித்தது என்று புராணங்கள் கூறப்படுகிறது. இங்கு பூஜை மற்றும் ஸ்நானம் செய்தால் திருமணத்தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், பாவ நிவர்த்தி, மன அமைதி, நோய் தீர்வு, குடும்ப நலம், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தாழை வனத்தால் அருள் நிறைந்த இந்த தீர்த்தங்களின் மகா தீர்த்த பூஜை நாளை மாலை 4 மணிக்கு நடைபெற இருப்பதால் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற பசுமை ராமேஸ்வரம் சார்பாக அழைக்கிறோம்.